அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னீஸ்வரரை வழிபட வாழ்க்கை வளமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்குள்ளே சஞ்சரித்து உடல்நிலை மனநிலையில் சின்ன சின்ன பாதிப்பை அவ்வப்போது ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு பார்க்கும்போது கலைநயம் மிளறக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்தித்து மன அமைதியை நீங்கள் இழக்க நேரிடலாம். மேலும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் வார இறுதியில் பிரச்சனைகள் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை என கலந்த பலன்களை கொண்டு வரும். புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நம்பிக்கையான நபராக இருந்தாலும் கூட பண விஷயத்துல கவனமா நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. மணல் ஜல்லி வியாபாரத்துல துணிச்சலோடு ஈடுபடுங்க. நிலம் வாங்கி விற்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வரும். புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குடும்பத்தில் புதிய உயிர் உற்பத்தி ஆகும். அனைவரையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். தாய்மாமன் வழியில் சில சொத்துக்கள் உங்களுக்கு கைமாறி நெருக்கடியான கட்டத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இரவு பகலாக உழைப்பீங்க. குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்காரு. கலைத்துறையினர் முன்னேற்றகரமான நிலையை அடைவாங்க. அலங்கார பொருட்கள் விற்பனை அழகு நிலையம் நல்ல லாபத்தை கொடுப்பது. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே சனி 11ஆம் வீட்டில் இருக்காரு. உங்களுக்கு மருத்துவ செலவுகள் மன நிம்மதியை கொடுக்கும். ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க. கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக கழிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வமாக முருகப்பெருமான் இருக்காரு. அதனால் முருகப்பெருமானுடைய அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றகரமான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. ராசியில் சுகஸ்தான அதிபதி சூரியன் இருக்கிறதால நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றும் இருக்கிறதால உங்களுக்கு நிலைகள் சற்றே மாறி மாறி அமையலாம். தொழில் உத்தியோக ரீதியான சில முன்னேற்றகரமான மாற்றம் இவை எல்லாமே உண்டாகும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அரசு சார்ந்த பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரும். அரசாங்க வேலை முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாடிக்கையாளர்கள்கிட்ட நன்மதிப்பு உயரும். வாழ்நாள் லட்சியமாக எதிர்பார்த்த பதவி தேடி வரும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிக்கும் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கும் ஆதரவாக அனைத்தும் நடக்கும். பெண்கள் உபரி நேரத்தில் தையல் அழகு கலை போன்ற தொழில் தொடர்பான கல்வி கற்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். இது வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இது போன்ற விஷயங்கள்லாம் ஒத்து போகுது, ஆமாங்க இது சரிதாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பதிவிட்டுருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. 11/6/2025 அன்று காலை 8:50 முதல் 16/6 அன்று காலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால நீங்கள் அலைச்சல் மிகுந்த பயணங்கள் இவையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தம்பதிகளுக்குள்ள வாக்குவாதம் அவ்வப்போது வரலாங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வாய் சண்டை அவ்வப்போது வரலாம். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். சீக்கிரத்திலேயே உங்களுக்கு சரியாயிடும். அதுபோல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது பண வரவு எப்படி இருக்கோ அதே அளவுக்கு செலவும் இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் பெருசாக நீங்கள் பார்த்து கவனமாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. இல்லைனா கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு விரயமாகலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு உங்களுக்கு பயணமாக அமைய போகுது. ஒரு தொழிலில் நிறைய போட்டி இருக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய அந்த போட்டியானது அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
அடுத்ததாக மேலும் என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியால் புதிய முதலீடுகள் செய்யக்கூடியதாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையலாங்க. கூட்டு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று உங்களுக்கு யோசித்து எடுக்கிறது நல்லது. ஆனாலும் அதில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பலனும் இருக்குது. உங்கள் வீட்டு பெரியவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு இந்த கூட்டு தொழிலில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. மேலும் கமிஷன் வியாபாரம் இதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கலான நேரம் உங்களுக்கு அமையலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக பங்கு கொண்டு மகிழ்ச்சி கொள்ளக்கூடியதாகவும் சகோதரருக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். இல்லற வாழ்க்கையில் புதிய உச்சத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாங்க. இது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும். அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் கை நழுவி போகுதே அப்படின்னு ஒரு சில இடங்களில் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. கை நழுவி போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்கள் கிட்ட வரும். ராசியில் சுகஸ்தான அதிபதி இருக்கிறதால நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இனிமேல் மாறக்கூடியதாகவே இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். சந்தோஷமான வாய்ப்புகளை சந்தித்து மகிழக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. தொழிலில் நல்ல ஒரு விரிவுபடுத்தி நல்ல ஒரு யுக்தியை கையாளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் தொழிலில் நல்ல லாபம்தான் உங்களுக்கு. மேலும் நிம்மதியான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. ராசிக்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்குது. குடும்பத்திற்கு அதிகமான வருவாய் கிடைக்கும். அரசினுடைய சட்டத்திட்டத்தால் ஏற்பட்ட தொழில் இடர்கள் அகலும். இடமாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு சொந்த ஊருக்கே வேலை மாற்றம் கிடைக்கக்கூடியதாக கூட அமையலாம். வீடு மனை வாங்கக்கூடிய விஷயத்தில் நன்கு அறிமுகமானவர்கள் மூலமாக கடன் கிடைக்கலாம். உறவினர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கலாம். இடம் பொருள் ஏவல் பார்த்து வாக்கு பிரயோகம் செய்வீங்க. அதிகாரமான தெளிவான பேச்சால் உங்களுடைய லாபத்தை பெருக்குவீங்க. சொத்து தொடர்பான வழக்குகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும். தொழிலில் உங்களது உன்னத நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க. கவலைப்பட வேண்டாம். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அனைத்தும் உங்களுக்கு அமையும். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு வீட்டில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பி காணப்படும். பெண்வழி பிரச்சனைகள் குறையும். அரசியல் மற்றும் பொதுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வந்து சேரும். ஆரோக்கியம் சார்ந்த பயணம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு ஒரு அளவு உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் நல்ல வியாபாரம் இதில் எல்லாமே நல்ல ஒரு பலன் இருக்குது. சொத்து வாங்குவது அல்லது விற்பது இது தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுடைய காதுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் மேற்கொள்வீங்க. அதே போல் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு பலனும் இருக்கும். இதே போல் ஓரளவு வருமானம் அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கிய கடன் கூட இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கொடுத்து முடிப்பீங்க. மேலும் உங்களுக்கு சில பேருக்கு பழைய வாகனங்களை கூட விற்பதற்கான ஒரு வழியாக அமையும். வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்பாடாக வாய்ப்பு உண்டு. மகனுடைய கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. நெருக்கமானவர்களிடம் கூட குடும்ப அந்தரங்க விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வீரியத்தை விட காரியத்தில் தான் பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்துக்கணும். சிலருக்கு புது வேலை கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் புது பதவிகளும் சிறப்பு பொறுப்புகளும் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உறவினர்களுடைய சுயரூபத்தை அறிந்து கொள்வீங்க. எதிர்காலம் குறித்து சிந்திப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்க ஆதாயமாவீங்க. எக்காரணம் கொண்டு எதிர்மறை எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுக்க வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் அதிக எடை இருக்கக்கூடிய சுமைகளை தூக்க வேண்டாம். இது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சின்ன சின்ன தலை சுற்றல், காய்ச்சல், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். மற்றபடி நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்து கொள்ள வேண்டாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.